பிரான்ஸ் இந்த உலகத்தோட பழமையான நாடுகள்ல ஒண்ணு. பலருக்கும் கனவு நகரம். அது சொர்க்க பூமியும் தான். ஆர்ட், சயின்ஸ், பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ்னு பிரான்ஸோட தாக்கம் உலகம் முழுக்க அப்பவும் உண்டு, இப்பவும் உண்டு. இதையெல்லாம் விட முக்கியமானது என்னன்னா பிரான்ஸோட கலாச்சாரம். இங்க பக்கத்துல பாண்டிச்சேரியில கூட பிரெஞ்சு கலாச்சாரத்தோட தாக்கத்தை நம்மளால பார்க்க முடியும். அப்புறம் அதோட இலக்கிய பாரம்பரியமும் தனியா குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம்தான். ஆல்பர்ட் காம்யூ, அந்துவான் டு சென்ட் எக்ஸுபெரி, ஜான் பால் சார்த்ரு, ஜாக் பிரெவர், இப்படி பல பிரெஞ்சு ஆளுமைகளோட எழுத்துக்களை தமிழ்ல மொழிபெயர்த்து இங்க கொண்டாடி இருக்கும். அதே மாதிரி பிரெஞ்சு சினிமாவுக்கும் நம்ம ஊர்ல ஸ்பெஷல் பிளேஸ் உண்டு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே அப்படிதான். இலக்கியம் சினிமால மட்டும் இல்ல, சுத்தம், சுகாதாரம், நல்ல கல்வி, பெண்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை, தொழில் வளம், அரசாங்கம், இப்படி பிரான்ஸ் பல விஷயங்கள்லயும் முன்னோடிதான், ரோல் மாடல் தான். இவ்வளவு பேரும் புகழும் இருக்கிற பிரான்ஸ்ல நடந்த ஒரு இன்ஃபேமஸ் நிகழ்வை தான் இப்போ நீங்க கேட்க போறீங்க. டுபான் டி லிகானஸ் குடும்பத்துல நடந்த நிகழ்வு தான் அது. உலகத்துல எந்த மூலையில இருந்தும் குற்றவாளிய அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்ட் இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிய நெருங்க முடியாத நிகழ்வு. கொடூரமான கொலைகளுக்கு நடுவுலையும் குற்றவாளியோட பிரில்லியன்ஸை நினைச்சு நம்மளால வியந்து போகாம இருக்க முடியாது. பிரான்ஸ் வரலாற்றிலேயே இப்படி ஒரு குற்றம் அதுக்கு முன்னாடி நடந்ததில்லைன்னு சொல்லலாம். உலகத்தோட சிறந்த மாஸ்டர் பிளான்னு லிஸ்ட் பண்ணோம்னா அதுல இந்த மர்டர் கேஸுக்கும் இடம் உண்டு. என்னடா பீடிகை ஓவரா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? முழு கதையையும் கேட்டு பாருங்க, அப்ப புரியும். ஹியூமன் போடியமுடன் இணைந்து எம்டிஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 a Tamil True Crime Podcast, Case 15, Dupont de Ligonnès Murders, Episode 1, திகில் வீடு. உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டால்ஸ்டாய், மகாத்மா காந்தியே இன்ஸ்பயரான எழுத்தாளர். படிச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் இல்லனா கண்டிப்பா படிச்சு பாருங்க. அவரோட புகழ்பெற்ற நாவல் ஆனா காரனினாவோட முதல் வரியும் அந்த நாவல் அளவுக்கு புகழ்பெற்றது. வெவ்வேறு தருணங்கள்ல பல பேர் அந்த வரிய மேற்கோள் காட்டியிருக்காங்க. அந்த முதல் வரி இதுதான்: Happy families are all alike. Every unhappy family is unhappy in its own way. டால்ஸ்டாய் சொல்ற மாதிரி இப்போ நீங்க கேட்க போற கதையில வர குடும்பமும் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம்தான். எல்லா மகிழ்ச்சியான குடும்பம் மாதிரியே மகிழ்ச்சியான குடும்பம். அந்த குடும்பத்தோட பேரு டுபான் டி லிகானஸ். தலைமுறை தலைமுறையா அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியா இருந்தவங்க. பெரிய பாரம்பரியம் உள்ள குடும்பம். பெரிய பாரம்பரியம்னா அந்த குடும்பத்தோட வேறு 1500வது வருஷத்துக்கு போகும். இதோட இப்போதைய குடும்பத் தலைவர் ஜேவியர் பியர் மரி டுபான் டி லிகானஸ். அடிப்படையில ஜேவியர் ஒரு கவுண்ட். கவுண்ட் அப்படின்னா பிரபுன்னு சொல்லலாம். பிரிட்டிஷ் ஏர்லுக்கு நிகரான பதவி. ஏர்ல் அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன்ஸும் ஸ்காண்டினேவியன்ஸும் பயன்படுத்தின வார்த்தை. இதுக்கு தலைவர்னு அர்த்தம். அரசருக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட பகுதிய ஆட்சி செய்யறவங்கள குறிக்குது. மிடில் ஏஜஸ் காலகட்டத்துல இந்த வார்த்தைய பயன்படுத்துறத நிறுத்திட்டாங்க. அதுக்கு பதிலா சொல்ல ஆரம்பிச்ச வார்த்தை தான் கவுண்ட். இந்த வார்த்தை காம்டே அப்படிங்கிற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து வந்தது. அது கமீட்டாஸ் அப்படிங்கிற லாட்டின் வார்த்தையிலிருந்து வந்தது. எம்பரரோட கம்பானியன்னு அர்த்தம். ட்ரைப் காலத்துல ஆரம்பிச்சு இதுக்கு நீண்ட பாரம்பரியம் இருக்கு. ஜேவியர் நிறைய பிசினஸ் பார்த்துட்டு இருந்தார். அவர் பார்த்துட்டு இருந்த பிசினஸ் பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்ற அளவுக்கு அவர்கிட்ட எக்கச்சக்க பணம் புரண்டுச்சு. அதே நேரத்துல பிசினஸ்ல எப்பவுமே வெற்றின்னு சொல்ல முடியாது. அப்பப்ப சறுக்கலும் உண்டு. கொஞ்சம் நிறையவே உண்டுன்னு சொல்லலாம். இருந்தாலும் ஜேவியருக்கு உலகம் பூரா சுத்தர பழக்கமும் இருந்துச்சு. நல்ல ஆடம்பரமான வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாரு. ஊர் உலகத்துல நல்ல பேர் அவருக்கு. அதை எப்பவும் தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாரு. அதுக்காக வெட்டி சீன் போடுறதுக்கெல்லாம் தயங்க மாட்டாரு. சின்ன அவமானத்தை கூட அவரால தாங்கிக்க முடியாது. ஏன்னா அது அவரை அவமானப்படுத்துறதா மட்டும் அவர் நினைக்கிறதில்ல, அவரோட பாரம்பரியமான குடும்பத்துக்கே அது அவமானம்னு எடுத்துப்பாரு. இப்படியான குடும்ப பின்னணியில இருந்து வரவங்களுக்கெல்லாம் இது ஒரு வகையில பெரிய சுமையாவே ஆயிடுதுன்னு கூட சொல்லலாம். ஜேவியரோட மனைவி ஆக்னஸ் ஹொடாங்கர் ஜேவியரை விட ஒரே ஒரு வயசுதான் கம்மி. பிளான்ச் டே காஸ்டில் கேத்தலிக் ஸ்கூல்ல அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகம்.
எல்லா வாரமும் மாஸ் அட்டென்ட் பண்ணிடுவாங்க. மிஸ் பண்ணவே மாட்டாங்க. நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. பொய் சொல்றது பிடிக்கவே பிடிக்காது. அதுல இருந்து எப்பவும் நழுவிடக்கூடாதுன்னு அந்த பழக்கத்தை விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்கிற நல்ல மனுஷி. ஜேவியரும் ஆக்னஸும் காதலிச்சிட்டு இருந்த காலகட்டத்துல திடீர்னு பிரிஞ்சு போற மாதிரியான சூழல் உருவாச்சு. ஜேவியருக்கு சாகச வாழ்க்கை வாழணும்னு ஆசை. அதுக்கு இந்த காதல் சரிப்பட்டு வரல. அதனால பிரிஞ்சு போயிடலாம்னு நினைச்சாரு. இதுக்கிடையில ஆக்னஸ்க்கு வேற ஒருத்தரோட உறவு ஏற்பட்டு ஒரு குழந்தையும் உண்டாயிருச்சு. அப்போ அவங்க வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் ஜேவியர் வந்தாரு. அப்படி வந்தப்போ ஆக்னஸ்க்கும் அவங்க வயத்துல இருக்கிற குழந்தைக்கு காரணமா இருந்தவருக்கும் மனஸ்தாபம் உண்டாகி 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. அப்போ ஜேவியர் அந்த குழந்தையோட ஆக்னஸை ஏத்துக்க தயாரா இருந்தாரு. அது ஒரு பெரிய அதிசயமா பேசப்பட்டுச்சு. ஜேவியரோட குடும்பத்திலையும் நண்பர்கள் மத்தியிலையும் பெரிய சலசலப்ப உண்டாக்குச்சு. இந்த மாதிரி முடிவை அந்த குடும்பத்துல யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனா ஜேவியர் தைரியமா எடுத்தாரு. எல்லாத்தையும் மீறி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்னஸ் வயத்துல இருந்தது ஒரு ஆண் குழந்தை. அவனோட பேரு ஆர்தர் நிக்கலஸ். ஆர்தர் நிக்கலஸ தன்னோட பையனாவே வளர்க்கறதா ஜேவியர் சொன்னதால ஆர்தர் நிக்கலஸ் அதுக்கப்புறம் ஆர்தர் நிக்கலஸ் டுபான்ட் டி லிகானஸ் ஆனா. அப்புறம் ஜேவியருக்கும் ஆக்னஸ்க்கும் 3 குழந்தைங்க பிறந்தாங்க. டாமஸ் டுபான்ட் டி லிகானஸ், ஆன் டுபான்ட் டி லிகானஸ், பெனுவா டுபான்ட் டி லிகானஸ். ஆன் மட்டும் பொண்ணு, மத்தவங்கெல்லாம் பசங்க. அப்பா அம்மா 4 குழந்தைங்க. இவங்களோட சேர்ந்து 2 கருப்பு லேப்ரடார்ஸ். வீடு எப்பவும் கலகலன்னு இருக்கும். நான்ட்ல இருக்கிற 55 பூலேவார்ட் ராபர்ட் ஷூமன்ல குடியிருந்தாங்க. மகிழ்ச்சியான அந்த வீடு திடீர்னு திகில் வீடா மாறினது ஏப்ரல் 2011ல தான். அந்த காலகட்டத்துல மூத்த பையன் ஆர்தர் செயின்ட் கேப்ரியல் பிரைவேட் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தான். ஒரு பீட்சேரியாவில வெயிட்டராவும் வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு வயசு 20. அடுத்தவன் டாமஸ் லிட்ரேச்சர் படிச்சான். வயசு 17. அவனுக்கு மியூசிக்னா உசுறு. அதனால கேத்தலிக் யூனிவர்சிட்டியில மியூசிக் கத்துக்கவும் செஞ்சான். ஆன் 11th கிரேட்ல படிச்சுட்டு இருந்தா. 16 வயசு. அம்மா மாதிரியே இவளுக்கும் கடவுள் பக்தி அதிகம். அம்மா ஒவ்வொரு வாரமும் எல்லா குழந்தைங்களையும் மாசுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னாலும் ஆன் மட்டும் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி மாடலிங்லயும் அவளுக்கு ஆர்வம் இருந்துச்சு. அடுத்து கடைக்குட்டி பையன் பெனுவா, 13 வயசு. அக்கா ஆன் படிக்கிற ஸ்கூல்ல தான் இவனும் படிச்சான். துருதுருன்னு இருப்பான். கடைசி பையங்கிறதுனால இவனுக்கு கொஞ்சம் செல்லமும் அதிகம் கிடைச்சது. ஆர்தர், டாமஸ், ஆன், பெனுவா 4 பேரும் டீனேஜோட ஜொலிப்புல மின்னிட்டு இருந்தாங்க. 4 பேர் முகத்திலையும் எப்பவும் சிரிப்ப பார்க்கலாம். வீடும் சிரிப்பும் கும்மாளமுமா இருக்கும். சிரிப்பு சத்தம் கேட்கலன்னா ட்ரம்ஸ் சத்தம் கேட்கும். டாமஸ் மாதிரியே பெனுவாவுக்கும் மியூசிக்னா ரொம்ப இஷ்டங்கிறதுனால வீட்டுல ட்ரம்ஸ் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இப்படி இருந்த வீடு திடீர்னு ஒரு நாள் அமைதியில உறைஞ்சு போச்சு. மயான அமைதின்னு சொல்வாங்களே, அப்படி ஒரு அமைதி. மயான அமைதி, மயான அமைதி. பொதுவா அமைதியான நிம்மதியான வாழ்க்கைய வாழணும்னா கிராமத்துக்கு தான் போகணும்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா? ஆனா உலகத்துல சில நகரங்களும் அப்படி ஒரு ரம்யமான வாழ்க்கை முறைய வச்சிருக்கும். டுபான்ட் டி லிகானஸ் ஃபேமிலி வாழ்ந்த நான்ட் நகரமும் அப்படியானது தான். அமைதியான நகரம். பணக்காரங்களும் உயர் மத்திய வர்க்கமும் அதிகமா வசிக்கிற நகரம். நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா நான்ட் போங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பீஸ்ஃபுல் சிட்டி. இந்த அளவுக்கு சொல்ல முடியும்னா வெறும்னே அதோடைய கலாச்சாரம் மட்டும் காரணம்னு அர்த்தம் இல்லை. அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் பெரிய அளவுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த கொடூரமான சம்பவம் நடந்துச்சு. ஊருக்குள்ள இந்த நியூஸ் பரவ ஆரம்பிச்சப்போ முதல்ல எல்லாருக்கும் அதிர்ச்சியாவும் பயமாவும் இருந்துச்சு. கொஞ்ச நாள்லயே திகிலாக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்திருக்கும்? யார் இப்படி கொடூரமா நடந்துப்பாங்க? அப்படி நடந்துகிட்டவங்க இன்னும் இந்த ஊர்ல தான் நடமாட்டிட்டு இருப்பாங்களா? நமக்கும் நாளைக்கு ஏதாச்சும் ஆகுமா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள். யாருக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமா குற்றம் பத்தின நியூஸ் வெளியே வரவும் கூடவே வதந்தியும் கதையும் சுத்த ஆரம்பிக்கவும் இந்த வீட்டை ஹவுஸ் ஆஃப் ஹாரர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. 55 பூலேவார்ட் ராபர்ட் ஷூமன் வீட்டை தாண்டி போகிறப்போ பைக்கும் காரும் தானா ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அந்த வீட்டை ஏதோ அதிசயம் மாதிரி பார்த்துட்டு போவாங்க. சில பேர் பூங்கொத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போவாங்க. சில பேர் மெழுகுவர்த்தியை ஏத்திட்டு போவாங்க. சில பேர் அந்த வீட்டை தாண்டறப்போ நெஞ்சில சிலுவையை போட்டுக்குவாங்க. 55ங்கிற நம்பரை மட்டும் பார்த்தாலே பயப்படுற ஆளெல்லாம் அந்த ஊர்ல உண்டு.
நான்ட் நகரத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி டுபான் டி லிகானஸ் ஃபேமிலி குடி வந்தாங்க. வெவ்வேறு இடங்கள்ல இருந்துட்டு கடைசியா 55 பூலேவார்ட் ராபர்ட் ஷூமன் வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஆக்னஸையும் குழந்தைங்களையும் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வெளியில பார்க்கலாம். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விடுறதும் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதும் ஆக்னஸ் தான். ஜேவியரும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்லபடியா பழகுற வழக்கம் இருக்கிறவரு. ஜோக் அடிப்பாரு, சிரிச்ச முகத்தோட பேசுவாரு. அதனால இந்த குடும்பம் மேல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அக்கறை உண்டு, பாசம் உண்டு. சாயங்காலத்துக்கு மேல வீடு பிஸி ஆயிடும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ட்ரம் சத்தம் காதை தொலைக்கிற அளவுக்கு வெளியில கேக்கும். இப்படி இருக்கிற வீடு திடீர்னு அமைதி ஆயிடுச்சுன்னா பக்கத்துல நல்லபடியா பழகிட்டு இருந்தவங்களுக்கு வித்தியாசமா இருக்குமா இல்லையா? அதுதான் நடந்துச்சு. 2011 ஏப்ரல் 11 அன்னைக்கு வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாம் பூட்டி கிடந்துச்சு. லெட்டர் பாக்ஸ்ல ரிட்டர்ன் ஆல் மெயில் டு சென்டர், தேங்க்யூ அப்படின்னு எழுதியிருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா ஷட்டர்ஸ். பொதுவா வெளியில எங்கேயாச்சும் போனாங்கன்னா வீட்டை பூட்டுவாங்களே தவிர ஷட்டர்ஸ க்ளோஸ் பண்ற வழக்கம் ஆக்னஸ்க்கு கிடையாது. அது எப்பவும் திறந்துதான் இருக்கும். அவங்களுக்கு என்னவோ எல்லாத்தையும் அடைச்சி வைக்கிறது பிடிக்காது. வீடு திடீர்னு அமைதியானது, சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போனது, லெட்டர் பாக்ஸ்ல இருந்த நோட், ஷட்டர்ஸ் மூடி கிடந்தது, இதெல்லாம் வித்தியாசமா இருந்தாலும் யாருக்கும் விபரீதமான யோசனை எதுவும் வரல. அதனால அப்படியே கடந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் ஏப்ரல் 12 அன்னைக்கும் வீடு பூட்டியே கிடந்துச்சு. அடுத்த நாளும் அதே நிலைமைதான். ஏதோ சரியில்லையேன்னு உள்ளுணர்வு சொல்லவும் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வந்து சேர்ந்தாங்க. அவங்க வந்து வெறுமனே எட்டி பார்த்தாங்க. வீட்டுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சாங்க. ஏதாச்சும் அப்நார்மலா தெரியுதான்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்ல. ஜன்னல் ஷட்டர்ஸ்லாம் மூடி கிடந்ததால வீட்டுக்கு வெளியில இருந்து உள்ளுக்குள்ள எதையும் பார்க்க முடியல. அதனால கதவை திறந்து வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம்னு முடிவு பண்ணாங்க. கதவை திறக்கிறதுக்கு லாக் ஸ்மித் வர வேண்டியிருந்துச்சு. அணு அணுவா வீடு முழுக்க நோட்டம் விட்டாங்க. எல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு. பெட்ரூம்ல பெட்ஷீட்ஸ் எதையும் காணல. சில கிளாசெட்ஸ் திறந்து கிடந்துச்சு. கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் காலியா இருந்துச்சு. வெக்கேஷனுக்கு போறப்போ காலி பண்ணி வச்சுட்டு போவோமே அந்த மாதிரி. செஸ் போர்ட்ல கேம் விளையாடிட்டு பாதியில எந்திரிச்சு போன மாதிரி இருந்துச்சு. கிளம்புற சமயத்துல விளையாட ஆரம்பிச்சு பாதியில விட்டுட்டு போன மாதிரி. அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் அப்நார்மலா தெரியாததால வீட்ல இருந்தவங்க அவங்களாவேதான் வீட்டை அப்படி விட்டுட்டு போயிருக்கணுங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அதனால ஏதும் வழக்கு பதியணும்னோ விசாரணை நடத்தணும்னோ தோணல. ஆனா சிட்ரோவின் C5 கார் மட்டும் வீட்ல இல்ல. மத்த எல்லா கார்ஸும் இருந்துச்சு. இது ஏன் சந்தேகத்தை கிளப்புச்சுன்னா அது சின்ன கார். அதுல 6 பேரு 2 நாய்ங்கன்னு ஏத்திட்டு போயிருக்க முடியாது. இதுதான் புதிர். ரெண்டாவது புதிர் என்னன்னா, வீடு அமைதியா ஆகிறதுக்கு 2-3 நாளுக்கு முன்னாடியிலிருந்து அடுத்தடுத்த நாட்கள்னு தொடர்ந்து கடிதங்கள் வர ஆரம்பிச்சது. நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு, மனைவியோட அலுவலகத்துக்குன்னு எல்லாருக்கும் கடிதங்கள் வந்துச்சு. 8 பக்க கடிதம். கூடவே சில பேருக்கு பர்சனலாவும் கடிதங்கள் வந்திருந்துச்சு. அந்த 8 பக்க கடிதத்துல என்ன எழுதியிருந்துச்சுன்னா, ஹலோ எவ்ரிபடி, ஒரு பிக் சர்ப்ரைஸ். என்னை USA ட்ரக் ஸ்குவாட்ல ஸ்பையா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு USஓட லிங்க் இருக்குன்னு உங்களுக்குலாம் தெரியும் தானே? இப்போ அமெரிக்கால இருந்து என்னை வேலைக்கு எடுத்திருக்காங்க. அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்ஃபரும் பண்ணியிருக்காங்க. நான் சொல்ல போறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, எங்களெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு உங்களால பார்க்க முடியாது. நாங்க எங்களோட அடையாளத்தை மாத்திக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால எங்களை நீங்க எந்த வகையிலையும் ரீச் பண்ண முடியாது. இமெயிலோ டெலிஃபோனோ எதுக்கும் வாய்ப்பில்லை. முக்கியமா இந்த விஷயத்த சீக்ரெட்டா வச்சுக்கோங்க. யாருக்கும் இதை பத்தி சொல்ல வேண்டாம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்த கடிதத்தோட கடைசியில அப்பா, அம்மா, பிள்ளைங்கன்னு எல்லாரோட பேரும் இருந்துச்சு. அந்த கடிதம் ஜேவியரோட ஸ்டைல தான் இருந்துச்சு. யாருக்கும் அது வேற ஒருத்தர் எழுதியிருப்பாங்கங்கிற நினைப்பு வரல. அதே மாதிரி ஜேவியர் ரொம்ப பாரம்பரியமான குடும்ப பின்னணியில இருந்து வந்தவர். ஆக்னஸும் பைபிள் கிளப்ல ஆக்டிவான மெம்பர். அதனால அவங்க பொய் சொல்லுவாங்கன்னோ யாரையும் ஏமாத்த பார்ப்பாங்கன்னோ யாருக்கும் தோணல. சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்களேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அது கொஞ்சம் வினோதமாவும் பட்டுச்சு. மற்றபடி இது உண்மையா இருக்கலாம்னு தான் நினைச்சாங்க. ஆனா எந்த புத்துக்குள்ள என்ன பாம்பு இருக்குன்னு
யாருக்கு தெரியும்? லெட்டர் சமாச்சாரம் வெளியில வந்து எல்லார் மத்தியிலையும் பேச்சு உருவான அப்புறம் போலீஸ் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்தாங்க. 2வது விசிட் 2011 ஏப்ரல் 15 அன்னைக்கு. இந்த தடவை இன்னும் கொஞ்சம் கவனமா வீட்டை சல்லடை போட்டாங்க. கொஞ்சம் பூத கண்ணாடி வச்சு பார்த்தாங்கன்னு சொல்லலாம். போன தடவை கவனிக்காம விட்ட விஷயம் இப்ப என்ன தென்பட்டுச்சுன்னா, வீட்ல சுவர்ல மாட்டியிருந்த போட்டோஸ் எதுவும் இப்போ அங்க இல்ல. வெறும் ஃப்ரேம் மட்டும் தொங்கிட்டு இருந்துச்சு. இது 3வது புதிர். சரி, வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்ல. அதே நேரத்துல எல்லார் மனசுலயும் அப்ப ஓடுன கேள்வி என்னன்னா, அது எப்படிப்பா இப்படி திடீர்னு ஒரு குடும்பமே காணாம போகும்? சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டுன்னு ஒரு ஊரே காணாம போயிருமே, அந்த மாதிரி இங்க ஒரு குடும்பமே காணாம போயிருச்சு. திடீர்னு ஒரு குடும்பமே எப்படி காணாம போகுங்கிற கேள்வியோட போலீஸ் அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு, அதாவது 2011 ஏப்ரல் 18 அன்னைக்கு மறுபடியும் வந்தாங்க. இந்த தடவையும் எதுவும் சிக்கல. மறுநாளே திரும்பவும் வந்தாங்க. இந்த தடவையும் எதுவும் சிக்கல. அடுத்த நாளும் வந்தாங்க. இந்த 5 விசிட்லயுமே எதுவுமே அப்நார்மலா தட்டுப்படல. அதே நேரத்துல சும்மா வந்துட்டு வந்துட்டு போனா போதுமா? பாக்குற கண்ணு வேறையா இருக்கணும் இல்லையா? இல்லனா பூனை கண்ணை மூடிட்டு இந்த உலகமே இருட்டா இருக்குன்னு சொல்ற கதை தானே. 2011 ஏப்ரல் 21 அன்னைக்கு திரும்பவும் வந்தாங்க. இது போலீஸோட 6வது விசிட். அப்போ அதே கண்ல தான் பார்த்தாங்களா இல்ல வேற கண்ல பார்த்தாங்களான்னு தெரியல. விளக்குக்குள்ள சிக்கிட்டு இருந்த பூதம் வெளியில வந்துருச்சு. பால்கனிக்கு அடியில இருக்கிற ஸ்பேஸ்ல ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சுது. உடனே ஸ்பெஷல் டீமை வர வச்சாங்க. டாப் லேயர்ல போர்டு இருந்துச்சு. அதுக்கு மேல கொஞ்சம் குப்பைங்க. நாய்க்கு தீனி போடுற பவுல்ஸ் இருந்துச்சு. பார்த்தா அது வித்தியாசமா தெரியாது. அது செட் பண்ணி வச்சிருக்காங்கங்கிறது இப்போதான் புரிஞ்சுது. அந்த குப்பைங்களையும் போர்டையும் எடுத்த அப்புறம் சிமெண்ட் வச்சு பூசி இருந்தாங்க. அந்த சிமெண்ட்டை உடைச்சா பெரிய குழி தோண்டினதுக்கான அடையாளம் தெரிஞ்சுது. அத ஒரு பெரிய வால்பேப்பர் வச்சு மூடி இருந்தாங்க. அதை எடுத்துட்டு அந்த குழிய தோண்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் தோண்டவும் மோசமான ஸ்மெல் வர ஆரம்பிச்சுது. போன நாத்தம். அந்த குழிக்குள்ள பெரிய பெரிய ட்ராஷ் பேக்ஸ் இருந்துச்சு. அந்த பேக்ஸ திறந்ததும் பக்கத்துல இருந்த சில பேர் அலறிட்டாங்க. வரிசையா டெட் பாடிஸ் இருந்துச்சு. மணிவண்ணன் டைரக்ட் பண்ண 100வது நாள் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல இப்படிதான் ஆளுங்களை கொன்னு சுவத்துல மறைச்சு வச்சிருப்பாங்க. டெட் பாடிஸ் கிடைச்ச அப்புறம் மீடியா பரபரப்பாகிறதுக்கு கேட்கவா வேணும்? விஷயம் பத்திக்குச்சு. மீடியா ஏதோ பெரிய பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு லைவ் போட ஆரம்பிச்சாங்க. ஒட்டுமொத்த பிரான்ஸும் அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. போலீஸோட விசிட்ல பெட்ஷீட்லாம் மிஸ் ஆகியிருந்ததை பார்த்தாங்க இல்லையா? அது எல்லாம் இந்த பிளாஸ்டிக் பேக்குள்ளதான் இருந்துச்சு. பெட்ஷீட்ல பொணத்தை சுத்தி அதை நல்லா டைட்டா கட்டி வச்சு பிளாஸ்டிக் பேக்குள்ள போட்டிருந்தாங்க. எல்லா டெட் பாடிக்கும் பக்கத்துல மாதா சுரூபம், சிலுவை, மாலை, மெழுகுவர்த்தின்னு இருந்துச்சு. அதாவது ஒரு பொணத்தை புதைக்கிறதுக்கு கிறிஸ்தவத்துல என்னெல்லாம் செய்வாங்களோ அதையெல்லாம் முறையா செஞ்சிருந்தாங்க. இது வேற ஒரு உண்மையையும் சொல்லுச்சு. கொலை செஞ்சவங்க இறந்து போனவங்க கூட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்கங்கிறத சொல்லுச்சு. குடும்பத்தை சேர்ந்தவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் இப்படி யாராச்சுமா இருந்தாதான் இந்த மாதிரியான சடங்குகளை செஞ்சிருக்க முடியும். சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டு இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆக்னஸ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நகைங்களெல்லாம் வச்சு புதைச்சிருந்தாங்க. எல்லா பொணத்துக்கு மேலையும் ஆல்கஹால் தெளிச்சிருந்தாங்க. இப்படி புதைச்சு வச்சதுல இருந்த அடுத்த புதிர் என்னன்னா, அங்க 2 குழி தோண்டப்பட்டிருந்துச்சு. குழியில ஆக்னஸ், ஆர்த்தர், ஆன், பெனுவா 4 பேரும் இருந்தாங்க. 2 லேப்ரடார் நாய்களும் அதே குழியில தான் இருந்துச்சு. 2வது குழியில தாமஸ் மட்டும் இருந்தான். சேவியரோட டெட் பாடிய காணும். சேவியரை வேற எங்கேயாச்சும் புதைச்சிருப்பாங்களான்னு வீடு முழுக்க தேடினாங்க. எங்கேயுமே காணும். அப்போதான் இந்த கொடூரமான கொலைக்கு யார் காரணமா இருந்திருக்கணும்னு தோணுச்சு. சேவியர்? ஜேவியரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்க. ஜேவியர் தான் இந்த கொடூரமான கொலைகளுக்கு காரணம்னு மக்கள்லாம் தீர்ப்பு எழுதிட்டாங்க. சொந்த மனைவியும் அழகழகான குழந்தைகளையும் ஆசாசியா வளர்த்த நாய்களையும் எப்படி கொல்றதுக்கு மனசு வந்துச்சு? அவன் மனுஷனே இல்லை அப்படின்னு மக்கள் கோபப்பட்டாங்க. செத்து போனவங்களை நினைச்சு
அனுதாபமும் பட்டாங்க. ஆனா ஜேவியரோட சொந்தக்காரங்களாலையும் நண்பர்களாலையும் இதை நம்பவே முடியல. ஜேவியர் அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, ஈ எறும்பு கூட அவர் தொந்தரவு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஜேவியர் எப்படியெல்லாம் உதவி பண்ணாருன்னு சொல்லி புலம்பினாங்க. ஜேவியர் குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க வேண்டாமே, போதா குறைக்கு ஜேவியர் மேலேயே கொலைப்பழி வேற, ஓ ஜீசஸ் அப்படின்னு உண்மையாவே இறக்கப்பட்டாங்க. ஜேவியர் அவரோட பிள்ளைங்க மேல பாசமா வேற இருப்பார். ஏதோ அவர் வயிற்றிலிருந்து குழந்தைங்களை பெத்தெடுத்த மாதிரி அப்படி ஒரு பாசம். கட்டி பிடிச்சுப்பார், நிறைய முத்தம் கொடுப்பார், அக்கறையோட பார்த்துப்பார். ஜேவியர் அப்பாவா இருந்தாருன்னு சொல்றதை விட ஒரு அம்மாவா இருந்தாருன்னு சொல்றது தான் பொருத்தமா இருக்கும். இப்படி ஒரு ஆள் இந்த கொலைகளெல்லாம் செஞ்சிருப்பாரா? இதுதான் ஜேவியரை நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வந்த கேள்வி. அப்புறம் அவர் ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவருங்கிறதுனால தன்னோட குழந்தைகளை எப்படி கொல்ல முடியும்? அதாவது அந்த குடும்பத்துக்கு இனி வாரிசே இல்லாம எப்படி பண்ண முடியும்? ஜேவியர் இந்த கொலைகளை செஞ்சிருக்க மாட்டாருன்னு வெறும்னே அவருடைய சுபாவத்தை வச்சு மட்டும் சொல்லல. ஜேவியருக்கு கடுமையான முதுகு வலி இருந்துச்சு. அவரால் கொஞ்ச நேரம் கூட குனிஞ்சிருக்க முடியாது. இவ்வளவு பணத்தையும் புதைச்சிருந்த இடம் எப்படி இருந்ததுன்னா, பால்கனிக்கு கீழே இருக்கிற எம்டி ஸ்பேஸ்ல தரையிலிருந்து 3 அடி உயரம், அதுக்கு மேல சுவரு, நடுவுல எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அதுக்குள்ள குனிஞ்சு உக்காந்து குழி தோண்டி இவ்வளவு பேரையும் தனி ஒரு மனுஷனா தூக்கி வந்து புதைச்சு வச்சு மறுபடியும் குழிய மூடுறதெல்லாம் ஜேவியரால முடியாத காரியம். அதனால ஜேவியர் இதை செஞ்சிருக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க, ஜேவியரும் கொல்லப்பட்டிருக்கலாம். நம்மளெல்லாம் இப்படி திசை திருப்பறதுக்காக கூட இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கலாம். தயவு செஞ்சு வேற கோணத்துல இந்த வழக்கை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இப்போ இந்த கோணத்திலையும் நியூஸ் ரிப்போர்ட்ல செய்தி வெளியாக ஆரம்பிச்சது. இந்த கொலைகள்லாம் எப்படி செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சா அதுல இருந்து ஏதாச்சும் லீடு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். எல்லா குழந்தைங்களோட வயத்துலயும் தூக்க மாத்திரை இருந்துச்சு. எல்லாரும் பஜாமாஸ்ல இருந்தாங்க. அப்படின்னா எல்லாரையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொன்னுருக்கணும். ஆக்னஸ் வயத்துல மட்டும் தூக்க மாத்திரை எதுவும் இல்ல. ஆனா அவங்க ஸ்லீப் ஆப்னியா மெஷின் பயன்படுத்தி தூங்குறவங்க. அந்த மெஷின் இல்லைன்னா அவங்களால தூங்க முடியாது. அது ஏப்ரல் 3 அன்னைக்கு ராத்திரி 3 மணி போல ஆஃப் ஆகியிருந்துச்சு. கணக்கு போட்டு பாக்குறப்ப முதல்ல கொல்லப்பட்டது ஆக்னஸ் தான்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்களை கொன்னுருக்கணும். ஆக்னஸ், ஆர்த்தர், ஆன் தலையில 2 புல்லட்ஸ் இருந்துச்சு. பெனுவா தலையில 2 புல்லட்ஸும் செஸ்ட்ல 3 புல்லட்ஸும் இருந்துச்சு. டாமஸ் தலையில 2 புல்லட்ஸும் செஸ்ட்ல 1 புல்லட்டும் இருந்துச்சு. எல்லாமே .22 லாங் ரைஃபிள் வச்சு சுடப்பட்டிருந்துச்சு. இவ்வளவு பேரையும் துப்பாக்கி வச்சு வரிசையா சுட்டா அந்த சத்தம் கேட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எந்திரிச்சிருக்கணும் இல்லையா? ஆனா யாரும் எந்திரிக்கல. ஏன்னா யாருக்கும் கேட்காதபடி துப்பாக்கியை எப்படி கையாளணும்னு கொலை செஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுல இருந்த இன்னொரு புதிர் என்னன்னா, பெட்ரூம்ல கொலைக்கான சின்ன ட்ரேஸ் கூட இல்ல. பெட்ரூம்லன்னு மட்டும் இல்ல, லிவிங் ரூம்லயும் படிகள்லயும் பாத்ரூம்லயும் சுவர்லயும் கட்டில் பீரோலையும் புதைக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்துலயும்னு எங்கேயும் ஒரே ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடைக்கல. புதிர் புதிர் புதிர். ஒரே வீட்ல 5 கொலை பண்ணிட்டு, இல்ல 7 கொலை பண்ணிட்டு சின்ன தடயம் கூட விட்டுட்டு போகலனா அது எப்படி ஒரு நார்மல் மனுஷனால சாத்தியம்? ஜேவியர் தான் இந்த கொலைகளை செஞ்சிருப்பாருன்னு பார்த்தா அந்த கோணத்திலையும் எந்த தடயமும் கிடைக்கல. முதல்ல இந்த கொலைகள்லாம் எப்போ நடந்துச்சுங்கிறதே உறுதியா தெரிய வரல. 2011 ஏப்ரல் 11 அன்னைக்கு வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாம் பூட்டி கிடந்துச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே கொலை நடந்திருக்கணும்னு தெரிய வந்துச்சு. ஏப்ரல் 11ல தான் அது வித்தியாசமா கண்ல பட்டிருக்கு. அவ்வளவுதான். அப்போ ஏப்ரல் 11க்கும் முன்னாடினா எப்போ? ஆக்னஸ கடைசியா யாரு எப்போ பார்த்தாங்கங்கிறது சரியா யாருக்கும் ஞாபகம் இல்ல. ஏன்னா யாரும் அந்த குடும்பத்தோட ரெகுலர் டச்ல இருக்கிறவங்க இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க கடைசியா ஏப்ரல் 3 அன்னைக்கு ஆக்னஸ பார்த்ததா சொன்னாங்க. இன்னொருத்தர் ஏப்ரல் 6 அன்னைக்கு ஜேவியரை வெளியில பார்த்ததா சொன்னாரு. அந்த குடும்பத்தோட தொடர்புடைய ஆட்கள் எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். மூத்த பையன் ஆர்த்தர் ஒரு பீட்சேரியால வேலை பார்த்தான்னு சொன்னோம் இல்லையா? அவனோட முதலாளி ஒரு தகவல் சொன்னாரு. ஆர்த்தர் எப்பவும் மாசத்தோட முதல் நாள்லயே வந்து சம்பளத்தை வாங்கிடுவான். இந்த மாசம் அவன் வாங்க வரல. இப்படி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை.
இத வச்சு பார்த்தா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே கொலை நடந்திருக்குமா? ஏப்ரல் 3 அன்னைக்கு ஆக்னஸ பார்த்த சாட்சி இருக்கு. ஏப்ரல் 6 அன்னைக்கு ஜேவியரை பார்த்த சாட்சி இருக்கு. ஒவ்வொன்னும் ஒண்ணுக்கொண்ணு முரணா இருந்ததால எதையும் லிங்க் பண்ண முடியல. ஏப்ரல் 4 திங்கக்கிழமை அன்னைக்கு ஆன் பெனுவா 2 பேரும் ஸ்கூலுக்கு வரல. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் போட்டிருந்தாங்க. 2 பேருக்கும் ஒரே நாள்ல உடம்பு சரியில்லாம போச்சா? 2 பேரோட நண்பர்களும் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்களால எந்த வகையிலையும் இவங்கள ரீச் பண்ண முடியலங்கிறது அவங்களோட கவலைய அதிகமாக்குச்சு. கால் பண்ணி பார்த்தாங்க, டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, சோஷியல் மீடியால செக் பண்ணி பார்த்தாங்க. எதுவும் கிடைக்கல. அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கணும், அவங்க குடும்பத்தோட ஆஸ்திரேலியா போயிட்டாங்கன்னு ஒரு வதந்தி சுத்துச்சு. நிறைய பேருக்கு அவங்க அமெரிக்கா போயிட்டுதா லெட்டர் வந்துச்சு இல்லையா? அந்த கதைய ரகசியமா வச்சுக்க முடியாதவங்க இப்படி வதந்திய கிளப்பி விட்டுருக்கலாம். அவங்க அப்பாவே ஸ்கூலுக்கு லெட்டர் போட்டிருக்காருன்னு சொன்னாங்க. ஜேவியரோட தங்கச்சி கிறிஸ்டின் டி லெகானிஸ் கிட்ட விசாரிச்சப்போ ஜேவியர் கடைசியா ஏப்ரல் 4 அன்னைக்கு பேசினதாவும் எதுவும் வித்தியாசமா தெரியலன்னு சொன்னாங்க. இந்த விசாரணைகளுக்கு அப்புறமும் மிஞ்சி இருந்தது ஒண்ணுதான், புதிர் புதிர் புதிர். போலீஸ் தரப்புல 2 கோணத்துல விசாரணை நடத்தினாங்க. ஒன்னு, பெரும்பாலானவங்க நம்பினா மாதிரி ஜேவியர் தான் கொலைக்காரங்கிற கோணம். இன்னொன்னு, 3ஆம் நபரோட இன்வால்வ்மெண்ட் இதுல இருக்கலாங்கிற கோணம். இந்த 2ல ஒன்னு எலிமினேட் பண்ற மாதிரி சில தகவல்கள் கிடைச்சது. ஜேவியர் கிட்ட 20,000 யூரோ கடனை வசூலிக்கிறதுக்காக லீகல் ஆபீசர் ஒருத்தர் ஏப்ரல் 5ஆம் தேதி அன்னைக்கு வந்திருந்தார். அப்போ வீட்டுல யாருமே இல்லைங்கிற தகவலை அவர் சொன்னார். அதனால அதுக்கு முன்னாடியே கொலை நடந்திருக்கணும்னு முடிவுக்கு வந்தாங்க. ஆக்னஸோட ஸ்லீப் ஆப்னியா மிஷின் ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 3 மணிக்கு ஆஃப் ஆயிருந்துச்சு. அந்த மிஷின் இல்லாம ஆக்னஸ்னால தூங்க முடியாது. அதுக்கப்புறம் அது ஆன் ஆகலைன்னா அவங்க ஏப்ரல் 3 அப்பவே கொல்லப்பட்டிருக்கணும். ஏப்ரல் 6 அன்னைக்கு ஜேவியரை பார்த்த சாட்சி இருக்குது. அப்படின்னா மனைவியையும் குழந்தைகளையும் கொன்னது ஜேவியர் தானா? இப்போ அந்த முடிவுக்கு எல்லாரும் தீர்மானமா வந்தாங்க. உயிருக்கு உயிரா வளர்த்த பிள்ளைகளை ஏன் அப்பா கொல்லணும்? அந்த அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? உயிருக்கு உயிரா நேசிச்சு கல்யாணம் முடிச்ச காதலிய ஏன் கொல்லணும்? ஏதோ பிரச்சனைக்காக குடும்பத்தை சிதைக்கிறவங்க தங்களையும் சிதைச்சுக்கிறது தானே வழக்கம். ஜேவியரோட பணம் எங்க? இல்ல இதுல வேற ஏதோ மர்மம் இருக்குதா? எக்கச்சக்கமான கேள்விகள். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சது. ஆனா அது யாருமே எதிர்பார்க்காத பதில். எல்லாரையும் அதிர்ச்சியில உறைய வச்ச பதில். தொடர்ந்து என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க அடுத்த வாரம் புது எபிசோட் கேளுங்க. ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. This episode was brought to you by MTR Restaurants. Indulge in the timeless legacy of MTR Restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Dakshin. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad. Assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information.
We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.